இப்போது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு மருந்து சாப்பிட்ணும். ஏன்னா நோய்களுக்கு காரணமானதே இந்த உணவு தான். அப்போ நீங்கள் அதாவது வாகனத்தில் வேகமாக போகிறீங்க, வாகனத்தில் போகணுன்னாலே நம்ம ஹெல்மெட் மாட்டிக்கணும். அதுபோல் தான். ஏன்னா நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெல்மெட்டு தேவையில்லை. அதுபோல் நீங்கள் நோய்களை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு மருந்து சாப்பிட்ணும். அதாவது மருந்துகளையும் சேர்த்துக்கணும். என்னென்ன நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, சோறு, பூரி, அரிசி, கேழ்வரகு, மாமிசம், உப்பு போட்டு சமைச்சா இந்த செயற்கை உணவு இதுதான் நோய்களுக்கு காரணம். அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டால் என்னென்ன நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ அதை நம்ம முன்கூட்டியே தடுக்கணும். இப்போ சிலருக்கு செரிமான குறைபாடு இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், இப்போ சோறு சாப்பிட்டீங்களா, டெய்லி இரவு வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம், சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். ஒரு ஸ்பூன் வெந்நீர் தண்ணியில் கலந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டாக்கா உங்களுக்கு செரிமான குறைபாடு இல்லாமல் போயிடும். சிலருக்கு நல்ல செரிமான சக்தி இருக்கும், ஆனால் அவங்களுக்கும் சுகர் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க அதே வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் இதை வறுத்து பொடி பண்ணி டெய்லி சாப்பாட்டுக்கு பிறகு சின்ன வயசுலேருந்து இதை ஒரு வழக்கமாக வச்சு, அப்போ பிற்காலத்தில் அவங்களுக்கு சுகர் வராமல் போகும். ஏன்னா இதில் வெந்தயம் இருக்குது. பிற்காலத்தில் அவங்களுக்கு சுகர் வராமல் போகும். அப்போ ஏன்னா நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு பாதுகாப்பு கவசம். இது மாதிரி நிறைய மருந்துகள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி அரைச்சி குடிக்கணும். அது பித்தத்தை சமநிலைப்படுத்தும். இந்த மாதிரி மருந்துகளோட இந்த உணவுகளை, மருந்துகள் என்பது பாதுகாப்பு கவசம். மருந்துகளோடு இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நீங்கள் வெறுமனே உணவை மட்டும் நல்லா வெட்டுன்னு சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, அதை சாப்பிட்றீங்க, சோறு சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த மாதிரி மருந்து எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, ஹெல்மெட்டு போடாமல் வேகமாக போகிறீங்க, அதுதான் இது. அப்படி தான் இது. அப்போ விபத்து ஏற்பட்டால் என்ன ஆகும், அகால மரணம் தான் ஏற்படும். அதுபோல் நீங்கள் பாதுகாப்பு கவசம் என்கிற இந்த மருந்து இல்லாமல் நீங்கள் இந்த உணவுகளை நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி மருந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, இரவு டிஃபன், இடையில ஐஸ்கிரீம், அது இதுன்னு எல்லாம் சாப்பிட வேண்டியது. ஆனால் எப்போ நோயின்னு வரும்போது தான் எனக்கு சுகர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து சாப்பிட்றீங்க. அப்போ விபத்துன்னு ஏற்பட்ட பிறகு தான் ஐயோ ஹெல்மெட்டு மாட்டியிருக்கலாமே, ஹெல்மெட்டு மாட்டியிருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி மருந்துகளோட பாதுகாப்போடு தான், ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு தான் நீங்கள் ஒரு வாழ் சண்டை போட போகிறீங்க. ஒரு போர்க்களத்தில், இது ஒரு போர்க்களம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சண்டை தான். அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் நோய் வராது. நோய் வந்த பிறகு தான் மருந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டு நோய் வந்த பிறகு தான் மருந்து சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக நோய் வரும், சந்தேகமே வேண்டாம். நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக நோய் வரும். அப்போ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மருந்துகளை, எளிய மருந்துகளை நாம் சாப்பிட்டு தான் ஆகணும். என்னது, நிலவாகை சுரணம் தேவையில்ல. இந்த மாதிரி வெந்தயம், சீரகம், கரிஞ்சீரகம், ஓமம் இதை வறுத்து பொடி பண்ணி சாப்பிடணும். அந்த மாதிரி அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி அரைச்சி குடிக்கணும். இந்த மாதிரி மருந்துகள் வேறு என்ன இருக்குது, பூண்டு, இந்த மாதிரி விஷயத்த எப்படி சேர்த்துக்கணுமோ அப்படி சேர்த்துக்கிட்டு அப்போ அந்த உடம்பை மருந்துகள் என்கிற பாதுகாப்பு கவசத்தோடு நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்போ மருந்தே யாருக்கு தேவையில்லை தெரியுமா, நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு மருந்தே தேவையில்லை. இந்த மாதிரி மருந்து சாப்பிடவும் கூடாது. நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்றாங்க பாருங்கள், காய்கறிகள், அது எந்த உணவு அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இந்த உணவுகளை உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடுகிறார்கள். அல்லது எதை பச்சையாக சாப்பிட முடியாது, கருணக்கிழங்கு பச்சையாக சாப்பிட முடியாது, அப்போ அதை கண்டிப்பாக நீ வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்போ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால், நான் கடைசியாக சொன்ன உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு மருந்தே தேவையில்லை, மருந்து சாப்பிடவும் கூடாது. ஏன்னா இது ஒன்றும் உங்களுக்கு நோயை தராது. நோய் வரும்போது தான் உங்களுக்கு மருந்தே சாப்பிடணும். நோய் வருவதற்கு வாய்ப்புள்ள உணவுகளை சாப்பிட்டால் தான் நீங்கள் மருந்தே சாப்பிடணும். அதனால் இது ஒரு மிகச்சிறிய ஒரு விதிமுறை. இது உணவு முறைக்கான ஒரு விதிமுறை. யார் மருந்து சாப்பிடணும், யார் மருந்து சாப்பிடக்கூடாது. நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டும். மருந்து அது முடிஞ்ச உடனே ஒரு பாதுகாப்பு கவசம். இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய நோய் வரும். அப்போ என்ன ஆகும், பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அப்போ இந்த நோய்கள் அப்புறம் நிரந்தரமாக மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடும். யாருக்கு மருந்து தேவையில்லைன்னா, கடைசியாக நான் ஒரு உணவு பட்டியல் சொன்னேன்ல, அந்த உணவுகளை உப்பு சேர்க்காமல், மசாலா சேர்க்காமல்,
மருந்துங்கிறது என்னது? சீரகம், வெந்தயம், ஓமம் இது எல்லாம் கூட மருந்து தான். இவங்க வந்து நான் சொல்லுகிற இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், கிழங்குகள், பயிர் வகைகள், இலைத்தலைகள் இந்த உணவுகளை உப்பு சேர்க்காமல் சாப்பிட வேண்டும். பச்சையாக சாப்பிடணும். எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடுகிறவர்களுக்கு இவர்கள் மருந்து எடுத்துக்கவே கூடாது. இந்த சீரகம் எடுத்துக்கூடாது, கருஞ்சீரகம் எடுத்துக்கூடாது, ஓமம், வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நம்ம மளிகை ஜாமான்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் மருந்து தான். அதை எடுத்துக்கவே கூடாது. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால்தான் நம்ம மருந்து எடுத்துக்கணும். அதுதான் நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? சோறெல்லாம் நோயை தரும், கோதுமை நோயை தரும். அதை மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. கோதுமை நோயை தரும். அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நோயை தரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்புங்கிற பேரில், மளிகை ஜாமான்ற பேரில் மருந்துகளை அரைச்சி குழம்பாக மாற்றி சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்குறோம். பார்த்திங்களா? அந்த விதிமுறை நான் சொல்கிற அந்த விதிமுறை ஏன் இதில் வந்து இவங்க மருந்து சேர்க்குறாங்க? குழம்புங்கிற பேரில் அவங்க சேர்க்குறது மருந்து தான். ஏன்னா சோறு வந்து நோயை தரும். சோறு சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு போதை. உங்களால் சோறு சாப்பிட்டிங்கன்னா நிற்க முடியாது, தள்ளாடும், படுத்து தூங்க தான் தோணும். சோறு சாப்பிட்டிங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா, பொங்கல் சாப்பிட்டா மந்தமாக, சோறு சாப்பிட்டாலே மந்தமாக தான் இருக்கும், இட்லி சாப்பிட்டாலே மந்தமாக தான் இருக்கும். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே படுத்து தூங்க தான் தோணும். காரணம் உங்களால் நிற்க முடியாது. அப்போ உங்கள் உடம்பை சாய்ச்சிருவீங்க. அதுவே நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இந்த மாதிரியான போதை உணவு தான் இது ஒரு நோயை தரும். பிற்காலத்தில் உங்களால் நிற்கவே முடியாது. இதை சாப்பிட்டாலே சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இந்த சோறை சாப்பிட்டாலே முதல்ல அவங்களால் நிற்க முடியாது. படுத்து உட்காரணும்னு தோணும், படுக்கணும்னு தோணும், தூங்கணும்னு தோணும், உழைக்கணும்னு தோணாது. இதுதான் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் உடம்பு பருத்துரும், அப்புறம் நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க தான் தோணும். அப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வந்து அதான் இது நோயை தருகிற உணவு. உங்களை நோயாளியாக்கி படுக்க வச்சிரும். இப்போ இதில் ஒரு சோறு சாப்பிட்டா படுக்கணும்னு தோணுதில்ல, உட்காரணும்னு தோணுதில்ல. அதே மாதிரி நீங்கள் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பிற்காலத்தில் நோய் வந்து உடம்பு பருமனாகும், அல்லது நோய் வரும், உங்களை உட்கார வச்சிரும், அப்புறம் படுக்க வச்சிரும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிற்காலத்தில் நோய் வராமல் இருக்கணும்னா, நோய்களை தருகிற இத்தகைய உணவுகளை சாப்பிடும்போது அப்போது ஒரு பாதுகாப்பு கவசமாக பிற்காலத்தில் ஒரு சுகர் வரக்கூடாது, ஆஸ்மா வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன இந்த உணவு மருந்தை சாப்பிட வேண்டும். ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி, அப்புறம் வந்து கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி மருந்துகளை ஒரு உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுகிற பிற்காலத்தில் அவர்களுக்கு நோய் வராது, பெரிய நோய்கள் வராது. அதுவே வந்து யார் மருந்தே சாப்பிட வேண்டாம் அப்படின்னா மருந்தே எடுத்துக்கூடாது. யார் அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைத்தழைகள் இதை மட்டுமே சாப்பிடுகிறவர்கள். பால் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, அரிசி, கேழ்வரகு, சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். இதை சாப்பிடுகிறவர்கள் அவர்கள் மருந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதில் நோய் வராது. நோய் வராதப்போ நீ எதுக்கு மருந்து சாப்பிட்ற? யாருமே இல்லாத கடையில் எதுக்கு டீ ஆத்துற? அதனால் நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது காரணம் இல்லாமல் எதற்கு நீ மருந்து சாப்பிடுகிறாய்? சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மருந்துகள்லேருந்து உனக்கு விடுதலை, போயிடு. இதுதான் மனிதர்களுக்கான உணவு முறை, விதிமுறை. எவ்வளோ பெரிய விதிமுறை பாருங்கள். இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புங்க. மனித இனத்தின் ஒரு மிக சிறந்த கண்டுபிடிப்பு. நோயை தருகிற உணவுகள் எது, நோயை தராத உணவுகள் எது? நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டால், சோறு, பூரி, இந்த மாதிரி மாமிசம், மீன், முட்டைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ சாப்பிட்ற, ஏதோ ஒரு காரணத்தில் உனக்கு உணவு பற்றாக்குறை வரும். அப்போ வந்து நீ மாமிசம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும். சாப்பிட்டா என்ன பண்ணும்? அப்படி சாப்பிட்டா உடனே மருந்து சாப்பிட்ணும். வேகமாக போனால் ஹெல்மெட் போடணும், அல்லது வாகனத்தில் போனாலே ஹெல்மெட் போடணும். நடந்து போகிறவங்களுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. நடந்து போகிறவங்க தான் காய்கறிகள், பழங்களுக்கு. நம்மளாம் தாவர உண்ணிகள், மாமிச உண்ணிகள் கிடையாது. மாமிச உண்ணி நம்மளால் பச்சை மாமிசத்தை சாப்பிட முடியாது. நாம் சாப்பிட்ற மாமிசத்தை ஒரு ஆட்டையை நம்ம கையால் கொல்ல முடியுமா? முடியாது. நம்மளாம் இரக்கமானவர்கள், தாவர உண்ணிகள். அதனால் நீங்கள் மாமிச உண்ணிகள்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படி யார் மருந்துகளை சாப்பிட வேண்டும், பிற்காலத்தில் பெரிய நோய்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், யாருக்கு மருந்தே தேவையில்லை, இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் வந்து எனக்கு சோறு தான்ப்பா பிடிச்சிருக்கு, எனக்கு சோறு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதே மாதிரி சோறு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சோறு இப்போ பொங்கல், சப்பாத்தி, பூரி இதெல்லாம் விட்டு வர முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி அரைச்சி சாப்பிடுங்க. இஞ்சி அரைச்சி தெளிய வச்சு அதை வந்து குடிங்க. அப்புறம் டெய்லி சாப்பாட்டுக்கு இரவு நேரத்தில் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிங்க.
நல்ல செரிமான சக்தி நல்லாயிருக்கும். சுகர் இருந்தாலும் அதில் வெந்தய பொடி கலக்கிறதுனால சுகர் உங்கள் ரத்தத்தில் ஏறாமல் பார்த்துக்கும். இப்படி இது வந்து ஒரு வகையறா. இந்த மாதிரி அப்போ சரி, சோறு சாப்பிட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கும் போகணும். சோறு சாப்பிட்டா ஏன்னா மூளையும் வேலை செய்யாது. ஒரு உண்மைகளை நீ தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு உண்மையான அறிவுங்கிறது உனக்கு தெரியாது. அதுவே நீ வந்து எப்படி சோறு சாப்பிட்டா மருந்து சாப்பிடணுமோ அதுபோல் சோறு சாப்பிட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கும் போகணும். பள்ளிக்கூட புத்தகங்களை படிக்கணும். அப்போ தான் உனக்கு அறிவு கிடைக்கும். சோறு சாப்பிட்டா என்ன ஆகும்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. மூட நம்பிக்கைகள் ஏற்படும். மூளையில் நோய் ஏற்படும். சோறு சாப்பிட்டால் மூளையில் நோய் ஏற்படும். மூளையில் ஏற்பட்ட நோய் தான் மூட நம்பிக்கைகள். உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மூளையால் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. தப்பாக புரிஞ்சுக்கும். அதுவே காய்கறிகள் பழங்கள் நான் சொன்னல உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடு, எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை வேக வச்சு சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லி ஒரு உணவு பட்டியல் சொன்னேன்ல, அந்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களுக்கு புத்தக அறிவு தேவையில்லை. புத்தக அறிவு இல்லாமலேயே அவர்களால் தங்களுக்கு தேவையான தாங்கள் வாழ்வதற்கு தேவையான இயற்கையான அறிவை பெற முடியும். புத்தக அறிவு என்பது செயற்கையான அறிவு. ஏன் பள்ளிக்கூடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால், மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற உணவுகள், மூளை வேலை செய்ய விடாமல் தடுக்கிற உணவுகளை சாப்பிடுவதால் தான் நமக்கு செயற்கையான அறிவை ஊட்டுவதற்காக, வெளியிலிருந்து அறிவை ஊட்டுவதற்காக, புகுத்துவதற்காக நமக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டது. அறிவுங்கிறது நமக்குள்ளே இருக்குது. நம்ம இதயம் வேலை செய்யுது, உள்ளுக்குள்ளே பயங்கர வேலை நடக்குது. இதை படிக்கிறதுக்கு தான் எம்பிபிஎஸ்ஸே. உடம்பில் எப்படி வேலை செய்யுது, இதயம் எப்படி வேலை செய்யுது. அப்போ ஏற்பட்ட உடம்புக்கு நமக்கு தேவையான அறிவை கொடுக்காதா என்ன? அப்போது நமக்கு தேவையான அறிவு நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை பெற முடியாத அளவுக்கு நம்ம அந்த உடம்பே வேலை செய்ய விடாத உணவுகளை சாப்பிட்றோம். அதனால தான் நோய் வருது. ஏன் நோய் வருது? சிறுநீரகம் வேலை செய்யாத உணவுகளை சிறுநீரகத்தின் வேலையை தடை செய்கிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதான் சிறுநீரக நீரிழிவு, அப்புறம் சிறுநீரக செயலிழப்பு, இந்த உணவு. அதுபோல் இதயம் வேலை செய்ய விடாத உணவுகளை சாப்பிடுகிறோம். மாரடைப்பு வருது, இதய நோய் வருது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இதயத்தை வேலை செய்ய விட மாட்டேங்குது, சிறுநீரகத்தை வேலை செய்ய விட மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்து அதான் பண்ணுது. ஒரு கட்டத்தில் இதயம் போராடி பார்க்குது. ஒரு கட்டத்தில் என்னால் முடியாது, நீ சாப்பிட்ற உணவு என்ன வேலை செய்ய விட மாட்டேங்குது, அவ்வளோதான், கொழுப்பு படிஞ்சிருச்சு, அடைப்பு வந்துருச்சு, மாரடைப்பு வரப்போது, போய் சார். அதுபோல் சிறுநீரகம் வேலை செய்ய விடாத உணவுகள் தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உணவுகளை நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுபோல் மூளையும் இது உடல் உறுப்புகளை வேலை செய்ய விடாது, கால்களை வேலை செய்ய விடாது. நீ சாப்பிட்ற சோறு, பூரி, பொங்கல், தோசை இருக்குல்ல, இது உன் கால்களை வேலை செய்ய விடாது. அப்போ அதனால தான் நடக்க முடியாது. சோறு சாப்பிட்டா நடக்க முடியாது. உட்காரணும்னு தோணும், படுக்கணும்னு தோணும், தூங்கணும்னு தோணும், மயக்கமாக இருக்கும், படுத்தே கிடக்கணும்னு தோணும். சோறு சாப்பிட்டா பொங்கல், பூரி, மாமிசம், பிரியாணின்னு சாப்பிட்டா படுத்தே கிடக்குன்னு தோணும். அப்படின்னா என்ன தோணும்? உன் கை கால்களை அது வேலை செய்ய விட மாட்டேங்குது. உன் உடம்பையே அது வேலை செய்ய விட மாட்டேங்குது. உன் சிறுநீரகத்தை வேலை செய்ய விடாது, இதயத்தை வேலை செய்ய விடாது. அதுபோல் மூளையும் வேலை செய்ய விடாது, வேலை செய்ய தடை செய்யும். அதனால தான் உனக்கு மூட நம்பிக்கை ஏற்படுது. இவ்வளோ காலத்தில் கூட ஏன் மூட நம்பிக்கை ஏற்படுது? இவ்வளோ அறிவு காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு நமது மூளையை வேலை செய்ய விடாது, உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாது. பார்க்குற விஷயத்தில் ஒரு உண்மை எது, பொய் எதுன்னு பிரித்தறிய தெரியாது, பிளைண்டாக இருக்குது. அப்போ செயற்கையான ஒரு அறிவை நம்ம புத்தகத்தின் வாயிலாக உள்ளே அனுப்புகிறோம். பள்ளிக்கூடங்கள்லாம் வச்சு, கல்லூரிகள்லாம் வைத்து செயற்கையான ஒரு அறிவு, அந்த செயற்கையான அறிவை வைத்து ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை, இயந்திரங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்போது புத்தகங்கள் யாருக்கு தேவை அப்படின்னா, சோறு சாப்பிட்டா அவனுக்கு புத்தகம் தேவை. சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம்லாம் சாப்பிட்டா அவனுக்கு புத்தக அறிவு தேவை. அதுபோல் மருந்து சாப்பிடணும். சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டா நோய் வரும். அந்த நோய் வருவதற்கு தடுக்கணும்னா ஒரு மருந்து சாப்பிடணும். ஏதாவது ஒரு மருந்து வாரந்தோறும் ஒரு மருந்துகளோடு தான் நீ போகணும். அதுபோல் சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டா மூளையில் ஏற்படுகிற நோயான மூட நம்பிக்கையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன பண்ணணும்? செயற்கை அறிவை பெறணும். செயற்கையாக ஒரு அறிவை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புத்தகம் படிக்கணும். அந்த மாதிரி இதுதான் அப்போ யார் மருந்து சாப்பிட்ணும்? ஒரு சோறு சாப்பிட்டா என்ன நடக்குது? இந்த உலகம் சோறு, அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டா, மாமிசம் சாப்பிட்டா இந்த உலகத்தில் என்ன நடக்குது? எந்த உலகம் உருவாவதற்கு என்ன காரணம்? இயந்திர அறிவுகளும். அப்போ நம்ம இது அதுபோல் பார்த்திங்கன்னா, நீங்கள் காய்கறிகள், பழங்கள், இந்த உணவுகளை பச்சையாக சாப்பிட்டா நீங்கள் உங்களுக்கு மருந்தும் தேவையில்லை, புத்தகமும் தேவையில்லை, அறிவு உங்களுக்குள்ளே இருக்குது, அது வரும், மடமடன்னு வரும். இப்போவே நான் சொல்கிறது உண்மையா இல்லையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் சொல்கிறத ஒரு வாரம் கடைபிடிங்க. அப்புறம் நான் சொல்கிறது பொய்ன்னா உங்களால் முடியுமா அதெல்லாம் முதல்ல பாருங்கள். அதுக்கெலாம் மன உறுதி தேவை. நான் சொல்கிற உணவு முறையை பின்பற்றுவதற்கு மன உறுதி தேவை. உங்களிடம் மன உறுதி இல்லை என்றால்
அப்போ உங்களால் அதை பின்பற்ற முடியாது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் சொல்கிறது பொய்ன்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிற உண்மைன்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள்ளே அறிவு இருக்குது. அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். மக்களுக்கு